ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோம். என்னென்ன ஜெபத்தை நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் நிறைய காரியங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறீங்க. அந்த ஜெபத்தை எல்லாம் எங்கே வச்சுருக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கு முன்பாக தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஒரு ஆள் ஜெபிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல ஆண்டவரை நிற்க வைக்கிறாங்க. ஒருத்தங்க கிட்ட நம்ம ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறோன்னு வைங்களேன், ஒரு பெரிய நாம் மதிக்கிற ஒருத்தங்க கிட்ட ஃபோன் பண்ணுறோம், பேசுகிறோம். அந்த கான்வர்சேஷன் எப்படி எண்ட் ஆகணும் தெரியுமா? அவங்க ஃபோனை கட் பண்ணணும். சரி வைக்கிறேன்னு சொல்லி அவங்க ஃபோனை வைக்கணும். அவங்க வைக்கும்போது தான் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபோனை கட் பண்ணால் அவங்கள நம்ம கனவீனப்படுத்துறது போல். என் பர்சனல் ப்ரேயரை யார் கன்க்ளூட் பண்ணுறா? நானா கர்த்தரா? நம்ம ஆண்டவர் பேச வர்றதுக்குள்ளே என்ன ஆத்துமாவை போட்டு எழுப்பி ஓடிடும். ஆண்டவரே நான் இன்னும் பேசவே இல்லை, நீ தான் ஹலோ சொல்லி